இது தாங்க பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க, சோப்பு காயின்னு கூட சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம ஷாம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஷாம்பில் எப்படி நுரை வருமோ அதே மாதிரி இதுலேயும் நுரை நல்லாவே வருங்க. முடிக்கும் நல்ல ஊட்டம் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம குளிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், முகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணில் மட்டும் படாமல் பார்த்துக்கணும். கண்ணில் பட்டுச்சுன்னா பயங்கரமாக எரியும். கண்ணில் படாமல் நம்ம உடம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், முகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடு துடைக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சமாக ஊற்றிட்டு வீடு துடைக்கவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணிக்கலாம், துணி துவைக்க யூஸ் பண்ணிக்கலாம், சமையல் கட்டு மேடெல்லாம் நம்ம துடைப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பளிச்சுன்னு இருக்கும். வாங்க இந்த ஷாம்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது ஒரு 100 கிராம் அளவு பூந்தி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 100 கிராமுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவு நான் தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி நல்லா சூடானதும் நான் இந்த பூந்தி கொட்டையை எடுத்த செதை பகுதி மேல் பகுதி மட்டும் நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா நம்ம வெடிகட்டிக்கலாம். இப்போது நான் மிக்ஸி ஜார்லேயே ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதையும் கழுவி அதில் ஊற்றிட்டு நல்லா நான் வெடிகட்டிட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நுரை வருது பாருங்கள், ஷாம்பு மாதிரியே. நான் இதில் எதுவுமே சேர்க்கல, வெறும் பூந்தி கொட்டை மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் வெறும் ஷாம்புவாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, வெந்தயம் இதெல்லாம் பூந்தி கொட்டை வேக வைக்கும் போதே அதில் போட்டு வேக வச்சுட்டு நீங்கள் அப்படியே அரைச்சி இதே மெத்தடில் வெடிகட்டி எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் தலைக்கு போடும்போது தலை க்ளீனாக இருந்ததுன்னா ஒரே வாட்டிலேயே நல்லா நுரை வரும். அப்படி கொஞ்சம் தலை அழுக்காக இருந்தது, எண்ணெய் பிசுக்காக இருந்ததுன்னா ஒரு டைம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நுரை வராது. திருப்பியும் அலசிட்டு திருப்பி 2வது டைம் போட்டிங்கன்னா சூப்பராக நுரை வரும், அழுக்கெலாம் நல்லா போகும், தலை சுத்தமாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு துணி ஊற வச்சு காமிக்கிறேன். பக்கெட்டில் இதை கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு ஊற்றிட்டு நீங்கள் தண்ணி பிடிச்சிங்கன்னா எவ்வளோ நுரை வருது பாருங்கள். இதுலேயே நீங்கள் துணி ஊற வச்சுக்கலாம். பாத்திரமும் பளிச்சுன்னு இருக்கும், பாத்திரமும் கழுவுறதுக்கு நீங்கள் இதை வச்சுக்கலாம், தலைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.